ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராசுரமில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோவிலில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம்லேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் தஞ்சாவூர் கோவிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டினாங்க. அவங்களோட பையன் வந்துட்டு ராஜேந்திர சோழன். அவங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரமில் இருக்கிற கோவிலை கட்டினாங்க. அவங்களோட பையன் தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு கோவிலும் எப்படி ஆர்கிடெக்சருக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த தாராசுரமில் இருக்கிற கோவிலும் வந்து ஆர்கிடெக்சருக்கு ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மூலஸ்தானத்தில் சிவன் வந்து இருக்காங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி ஐராதீஸ்வரர் அப்படின்ற சிவன் வந்து காட்சி அளிக்கிறாங்க. அந்த ரெண்டு கோவிலே எப்படி எவ்வளோ பெருசாக பார்க் இருக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த கோவிலையும் வந்துட்டு செம்ம பெரிய பார்க் இருக்குது. எல்லாருமே வர்றவங்க எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவன் கோவிலில் எப்பயுமே வந்து அம்பாளுக்குன்ட்டு வந்து தனி சன்னதி தான் இருக்கும். இங்கே வந்து தனியாக கோவிலே வந்து பக்கத்தில் கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே கோவிலுக்கு வெளியவே வந்துட்டு நெய் தீபம், தேங்காய் பழம், பூ எல்லாமே வந்து விற்கிறாங்க. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இந்த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸில் 3 டெம்பிளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர் வடிவில் இருக்கும். யானைகளும் குதிரைகளும் இழுத்துட்டு போகிற மாதிரி அதுக்கு மேலே வந்து கோவில் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த ஊரோட பேர் கோவிலோட கல்வெட்டில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அதுவே நாளடைவில் மாறி மாறி தாராசுரம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கோவிலுமே வந்து கட்டிடக்கலைக்கு ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு தூணுமே வந்து கருங்கலால் தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து எவ்வளோ நுணுக்கமாக வந்து சிலையெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்கன்றதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கோவில் வந்து தேர் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேரை சுற்றி இந்த சிற்பத்தெல்லாம் வந்து வடிவச்சிருக்காங்க. இந்த கோவில் ஆர்கிடெக்சருக்கு ஃபேமஸ்ன்றதால ஃபாரினர்ஸ்லாம் கூட 1-2 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. வந்து எல்லா கோவிலையும் இருக்கிற மாதிரி அபிஷேக பால்லாம் வந்து சேர்ற இடம் தான். அதில் கூட பாருங்கள் எவ்வளோ சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. இது சிவன் கோவில் அப்படின்றதால கோவில் உள்ள வந்துட்டு வில்வ மரம் இருந்தது. இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வில்வ மரம் வந்து வில்வம் காயோட பார்க்கறது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. நீ வச்சிருக்கிற பாலே வெளியே அடிச்சு உள்ள விழுந்தது. இதுல நீ சண்டை வேற போடுறியா, தரமாட்டேன்னு. வெளியில பார்க்ல பசங்க கிரிக்கெட் விளையாண்டு உள்ள அடிச்சிட்டாங்க போல. அந்த பாலை தேட முடியலன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதை எப்படியோ இவன் தேடி எடுத்துட்டான். 2 பேரும் அந்த ஒரு பாலுக்கு சண்டை. கடைசி வரைக்கும் யார் வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இவன் பாருங்க பாலை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுறான். ஹனிவா வா வா வா. குட் பாய். வெரி குட். கடைசியா போராடி வாங்கிட்டேன். பேரட் பாரு கோபுரத்துல. பாரு நிறைய பச்சை கிளி கத்துதுடி. கோவில் கோபுரம்லாம் ரொம்ப பழசாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த கோவில் கட்டி 800 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இது வந்து 3 முகம் கொண்ட அர்த்தநாதீஸ்வரர். பொதுவாகவே அர்த்தநாதீஸ்வரர்னால் வந்து 2 முகம்தான் இருக்கும். இங்கே வந்து 3 முகமில் வந்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து அகத்தியர் சிலை. இதுவுமே இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
தூண்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்குது. இது எல்லாமே வந்து கருங்கல்ல தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு தூண்லேயுமே வந்து அவ்வளோ வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிற்பம் வந்து அந்த கோவிலில் இருந்தது. இதில் வந்து ஒரு பக்கம் மூடிட்டு பார்த்திங்கன்னா காளையாக தெரியும், இன்னொரு பக்கம் மூடிட்டு பார்த்திங்கன்னா வந்து யானையாக தெரியும். இந்த கோவில் எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1143 டு 1173 வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்களோட இன்ஃபர்மேஷன் போர்டு தான் இது. இந்த கோவிலுக்கு முன்னாடி நந்தி இருக்குது. நந்திக்கு பின்னாடி வந்து சில படிக்கட்டு இருக்குது. அதில் வந்து சரிகம பதனி அப்படின்னு ஒலி எழுப்புன்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாரும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கல் எடுத்து போட்டு குச்சி எடுத்து போட்டு சேதப்படுத்துகிறாங்கன்ட்டு லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஹாய். என்ன ஜெஜா பார்த்த? இல்லை ஐரதீஸ்வரரா? மட்டும் பிரசாதம் வாங்காமல் இருந்தால் எப்படி? அதான் பிரசாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். நாங்கள் வந்து லட்டு முறுக்கும் வாங்கினோம். எல்லாமே வந்து நல்லாவும் இருந்தது, டேஸ்ட்டாகவுமே இருந்தது. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து 2 லட்டு வேணும்ன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் அவங்க பாட்டிக்கிட்ட. நாளைக்கு எடுத்து வச்சு தரேன்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தெரிஞ்ச அளவுக்கு இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியல. கும்பகோணமில் நீங்கள் டெம்பிள்ஸ் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோவிலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.